ஹவு டு யூஸ் த சொல்யூஷன்ஸ் பேஜ் அண்ட் வாட் டஸ் 200 300 மீன் இன் AWS ஒர்க் ஷாப்ஸ்? நல்ல கேள்வி. ஸோ நான் ஆக்சுவலா இதை வந்து நான் காட்டணும்னு நினைச்சேன் உங்களுக்கு. நான் என் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி நான் சொல்யூஷன்ஸ் பேஜ் காட்டுறேன் உங்களுக்கு. அதுலயும் இங்க பாருங்க மேல. ஸோ aws.amazon.com/solutions. ஸோ இதுதான் சொல்யூஷன்ஸ் லைப்ரரி. ஓகேங்களா? இந்த சொல்யூஷன்ஸ் லைப்ரரி பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா, இங்க வந்து பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரி, அது தவிர்த்து கீழே வந்து பேஸ்ட் ஆன் டெக்னாலஜி இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம வந்து ஒரு சர்வர்லெஸ் இமேஜ் ஹேண்ட்லர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சர்வர்லெஸ் இமேஜ் ஹேண்ட்லரோட சொல்யூஷன், இதோட ஆர்கிடெக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆர்கிடெக்சரோட டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படிதான் நம்ம சொல்யூஷன்ஸ் பேஜ் அப்ரோச் பண்ணணும். 2வது இம்ப்ளிமெண்டேஷன் கைடு. அது ஒரு தனி AWS டாக்குமெண்ட் பேஜுக்கே நம்மள எடுத்துட்டு போகும். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கைடு, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கைடுல அதோட காஸ்ட் என்ன, அதோட ஆர்கிடெக்சர் என்ன, அதோட காம்பனன்ட்ஸ் என்ன லெவல் ஆஃப் செக்யூரிட்டி வச்சிருக்காங்க, அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய விஷயங்கள். இப்படிதான் நம்ம அப்ரோச் பண்ணணும் சொல்யூஷன்ஸ் பேஜ. ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் எடுத்துட்டு இந்த மாதிரி டெக்னாலஜில இருந்து இல்ல இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் எடுத்துட்டு, ஸோ இதுதான் உங்களோட ஃப்ரண்ட் பேஜ். இதுல நம்ம ஒரு உதாரணத்துக்கு சென்ட்ரலைஸ் லாகிங் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சென்ட்ரலைஸ் லாகிங் எடுத்துட்டு இந்த ஆர்கிடெக்சர் பத்தி நம்ம படிக்கிறதுக்கு நம்ம இங்க கீழே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனை படிக்கணும். அப்பதான் ஒரு காம்பனன்ட் என்னன்றது தெரிய வரும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இங்க வந்து EC2 இன்ஸ்டன்சஸ்ல இருந்து கிளவுட் ட்ரெயில்ல இருந்து VPC ஃப்ளோ லாக்ஸ் எல்லாமே ஒரு கிளவுட் வாட்ச் லாக்ஸுக்கு போகுது. அதே மாதிரி இங்க டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து இந்த மாதிரி வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ்ல இருந்து உங்களுக்கு கிளவுட் வாட்ச் லாக்ஸ் போயிட்டு அங்கேருந்து வந்து டெஸ்டினேஷன் வந்து எப்படி போகுதுன்னா, கினசிஸ் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் வழியா AWS லாம்டால மேபி ஏதாவது ப்ராசஸிங் நம்ம பண்றோம். அதுக்கப்புறம் கினசிஸ் டேட்டா ஃபயர் ஹோஸ் வந்து அதோட டெஸ்டினேஷன். அங்கேருந்து நம்ம S3 பக்கெட்டுக்கும் அனுப்புறோம். அது தவிர்த்து நம்ம வந்து ஓப்பன் சர்ச், தட் இஸ் விச் வாஸ் ப்ரீவியஸ்லி கால்ட் அஸ் எலாஸ்டிக் சர்ச் சர்வீஸ். அது வந்து இப்போ நம்ம ஓப்பன் சர்ச்னு கூப்பிடுறோம். அது வந்து ஒரு சென்ட்ரலைஸ் VPCல இருக்கும். அங்க நம்ம எல்லா லாக்ஸையும் அக்யூமுலேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற அத்தன்டிகேஷன் வந்து நம்ம அமேசான் காக்னிட்டோல வச்சுட்டு யூசர் குரூப்ஸ், அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி பூல்ஸ் அதெல்லாம் நம்ம இங்க கான்ஃபிகர் பண்ணிட்டு நம்ம கிபானா டேஷ்போர்ட்ல விஷுவலைஸ் பண்றோம். இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, நான் வந்து இந்த ஆர்கிடெக்சர் டயக்ராம் முன்னாடி பார்த்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்சர் டயக்ராமை நீங்க பார்த்துட்டு அதோட ரெஸ்பெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் கைடு அண்ட் அதோட பியூட்டியே வந்து அதோட ரெஸ்பெக்டிவ் கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட் தட்டினீங்கன்னா ஒரே அடியில லான்ச்ல உங்களுக்கு எல்லா காம்பனன்ட்ஸும் கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் எப்படி நீங்க அதை ஆக்சஸ் பண்ணி பார்த்தா போதும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் கைடு ரொம்ப முக்கியம், டயக்ராம் ரொம்ப முக்கியம், டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம், கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட் ரொம்ப முக்கியம். இப்படிதான் நம்ம சொல்யூஷன்ஸ் பேஜை வந்து அப்ரோச் பண்ணணும். இதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ஸ். அது வந்து ஒர்க் ஷாப்ஸ் .aws அப்படின்ற டொமைன்ல இருக்கும். ஸோ ஒர்க் ஷாப்ஸ் வந்து எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கேட்டகரியை டாப்ல சூஸ் பண்ணுங்க. இப்போ கிளவுட் ட்ரெயில் அப்படின்ற கேட்டகரி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா லெவல் 300 அப்படின்றது வந்து டிஃபிகல்ட்டி லெவல். ஸோ 300 அப்படின்றது வந்து க்ளோஸ் டு எப்படி ஒரு இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி. எக்ஸ்பர்ட்ன்றது தான் 400 லெவல். ஸோ இந்த 300 லெவல் வந்து ஐ வுட் சே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 hours to 5 hours நீங்க போட்டிருப்பாங்க. பட் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க புதுசா பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு 8 hours கூட ஆகலாம். இதை எப்படி நீங்க பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் தட்டிட்டு அந்த ஒர்க் ஷாப் ஸ்டூடியோக்கே உங்களை எடுத்துட்டு போயிடுறான். அதுல வந்து நீங்க நெக்ஸ்ட்னு தட்டி ஒன்னா நீங்க தட்டி கிரியேட் பண்ணா போதும். இன்ஃபேக்ட் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு வந்து இது வந்து இன்ஃபேக்ட் ஒரு சிலது வந்து ரீஇன்வென்ட் ஈவென்ட்லயே ஒர்க் ஷாப்பா இருக்கும். அங்கேருந்து தான் டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா உங்களோட AWS கன்சோலுக்கே நீங்க லாகின் பண்ணிட்டு இந்த ஆர்கிடெக்சர் டயக்ராமை ஃபுல்லா நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வந்து தாராளமா பண்ணி பாருங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா தரமான நாலேஜ் இருக்கு அதுல. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து நீங்க கம்ப்யூட் அப்படின்ற ஒரு கேட்டகரி நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் சைட்ல நம்ம போனோம் அப்படின்னா கம்ப்யூட்னு ஒரு கேட்டகரி இருக்கும். இன்ஃபேக்ட் கேஆஸ் இன்ஜினியரிங் கூட இருக்கு உங்களுக்கு ஃபால்ட் இன்ஜெக்ஷன் சிமுலேட்டர்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் வச்சு. ஸோ அது தவிர்த்து நீங்க வந்து ஒரே செகண்ட் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருவோம். கம்ப்யூட் கேட்டகரி சூஸ் பண்ணீங்கன்னா லெவல் 200 அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி நீங்க பண்ணி ஆரம்பிச்சுட்டு அதை முடிச்சதுக்கு அப்புறம் 2வது, முடிச்சதுக்கு அப்புறம் 3வது, முடிச்சதுக்கு அப்புறம் 4வது. இந்த மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு நாலேஜ் வந்து இந்த மாதிரி இந்த ஒர்க் ஷாப்ஸ்ல வந்து அடங்கியிருக்கு அப்படின்றது யோசிச்சு பாருங்களேன். எக்கச்சக்க நாலேஜ் உட்காந்துருக்கு இதுல. ஸோ கண்டிப்பா நீங்க பண்ணி பாருங்க ப்ளீஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அதிக ஒர்க் ஷாப்ஸ் பண்றீங்களோ அவ்வளோ ப்ராக்டிக்கல் நாலேஜ். நிறைய பேர் நீங்க கேட்கிற கேள்வியே வந்து ப்ராக்டிக்கல் நான் எங்க பண்ணுறது அப்படின்றது. ஒரு ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டை வச்சு ஒரு ஒர்க் ஷாப்ஸை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டிலீட் பண்ணிட்டாலே போதுமே. ஓகேங்களா?